ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த புஜுக் பாண்டாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டாஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நிறைய சேட்டை செய்யும், சோம்பேறியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த பாண்டாஸை பற்றின நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் பாண்டாஸ் ஒவ்வொரு நாளுமே 66 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடை எடுத்துக்குது. இப்போ இதே அளவுக்கான சைனைடை மனுஷங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உயிர் போகிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் மனுஷங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த பாண்டாஸ்க்கு எதுவுமே ஏற்படுறதில்லை. ஒவ்வொரு நாளுமே 66 மில்லிகிராம் சைனைடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி? இன்னொரு பக்கத்தில் இந்த பாண்டாஸ்க்கு சாணியில், அதுவும் குறிப்பாக குதிரை சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குது. இது ஏதோ விளையாட்டுக்காகவோ இல்லை சேட்டைக்காகவோ பண்ணுதோ அப்படின்னு நினச்சோன்னா இல்லவே இல்லை. இதோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த குதிரை சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குது. அது எதுக்காக? இப்படி இந்த பாண்டாஸை பற்றின நிறைய ஆச்சரியமான விஷயங்கள், அது ஏன் ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, அது ஏன் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, இப்படின்னு இந்த பாண்டாஸை பற்றின நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாண்டாஸ் இயற்கையான சூழல்லையே பிறந்து வளர்றதுனா அது சைனாவில் மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக ஒரு 3 மாகாணங்களில் தான் இது அதிகமாக வாழுது. இப்போ இந்த பாண்டாவுடைய பாப்புலேஷன் ஒரு காலத்தில் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைனா அரசாங்கம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி இப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து நேச்சுரல் ரிசர்வ்ஸ்லாம் அமைக்கிறது, ஜூஸ் அமைக்கிறது இந்த பாண்டாஸ்க்காகவே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாண்டாவோட எண்ணிக்கை வந்து இப்போ கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு. இப்போது இந்த சைனாவில் தான் இது இயற்கையான சூழலில் வாழும்னு சொன்னேன் இல்லையா? இது போக உலகத்தோட வேறு எந்த பகுதிகளில் நீங்கள் பாண்டாவை பார்த்தீங்கனாலுமே அது சைனாவிலேருந்து மட்டும்தான் போயிருக்கணும். ஏன்னா பாண்டா வந்து இயற்கையாகவே அங்கே தான் வாழும். இப்போது இந்த மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த பாண்டாஸ் போய் சேருது இல்லையா? இப்படி எந்த நாடு இந்த பாண்டாவை வச்சுருந்தாலுமே அவங்க ஒவ்வொரு வருஷமுமே சைனாவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்தே ஆகணும். இப்போது பாண்டாஸை சைனா அரசாங்கம் ஜோடியாக தான் கொடுப்பாங்க. அப்படி ஜோடியாக கொடுக்கக்கூடிய பாண்டாஸ்க்காக ஒவ்வொரு வருஷமும் $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், இப்போ நம்ம ஊர் காசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 9 கோடியே 16 லட்ச ரூபா வரும். அவ்வளோ காசு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்தே ஆகணும். இப்போ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பாண்டா குட்டி போட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குட்டி பாண்டாஸுக்குமே அவங்க காசு கொடுத்தாகணும். அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ், நம்ம ஒரு காசுக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 கோடி 66 லட்ச ரூபா ஆகும். அவ்வளோ காசை திருப்பி கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 வருஷத்தில் அந்த குட்டியை அவங்க ஒப்படைச்சும் ஆகணும். இந்த மாதிரி இந்த பாண்டா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனா ஒரு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்களே பாண்டாவை, அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா இப்போ ஒரு ஜூவில் பாண்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே அதை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து சேர்றாங்க. இப்போ பாண்டா வீடியோஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும்ல, ஏன்னா உட்பட அந்த மாதிரி பாண்டாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே உலகம் முழுக்க இருக்குது. பாண்டாஸோட வளர்ச்சின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு அடல்ட் பாண்டா அதிகபட்சமாக 4லேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் கூட வளரும். வெயிட்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆண் பாண்டாஸ் அதிகபட்சமாக 160 கிலோ எடை வரைக்கும், பெண் பாண்டாஸ் அதிகபட்சமாக 125 கிலோ எடை வரைக்கும் கூட வந்து வளரும். இப்போ இந்த பாண்டாஸ் எல்லாமே உர்சிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கீழே தான் வருது. இந்த ஃபேமிலி கீழே இப்போ கரடி இனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எல்லா கரடி இனங்களுமே இருக்குது. இப்போ நம்ம பாண்டாவுமே ஒரு கரடி அப்படிங்கிறதுனால அதையுமே இந்த உர்சிடே ஃபேமிலி கீழே தான் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே தான் விஞ்ஞானிகளுக்கு 2 முக்கியமான கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ முதல் கேள்வி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான். என்னென்னா, இந்த பாண்டாஸ் ஏன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான பதிலை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் 2வது கேள்வி தான் இப்போ வரைக்குமே விஞ்ஞானிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆச்சரியமா இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன சாப்பிடும்? மூங்கில் தான் ரொம்பவே அதிகமாக சாப்பிடும். அதோடைய மிக முக்கியமான உணவாகவும் இந்த மூங்கில் தான் இருக்கு. அப்போ பாண்டா ஒரு தாவர உண்ணியா தான் இருக்கணும். அப்போ அதோடைய உடம்பு எல்லாமே தாவர உண்ணிக்கு ஏற்ற உடம்பா தான் மாறி இருக்கணும். ஆனால் அதோடைய செரிமான மண்டலத்தை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு தாவர உண்ணியோட செரிமான மண்டலம் மாதிரி இல்லாம அது ஒரு கார்னிவோர், அதாவது ஊனுண்ணியோட செரிமான மண்டலம் மாதிரியே இருக்கு. அதனால என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு முக்கியமான சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தாவர உண்ணிகளை பொறுத்த வரைக்கும் அது நாள் பூராவே உங்களுக்கு இலைதலைகள் இது எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இலைதலைகளில் செல்லுலோஸ், ஃபைபர் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த தாவர உண்ணிகளுடைய அந்த செரிமான மண்டலமும் அதோடைய குடலும் ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு நீளமாகவும் பெருசாகவும் இருந்துச்சுன்னா தான் அந்த தாவரங்கள் நான் கரெக்டாக செமிச்சு சாப்பிட முடியும். அப்போ பாண்டாவுமே ஒரு தாவர உண்ணியாக இருக்குது. ஆனால் அதோடைய செரிமான மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுக்க கார்னிவோரான செரிமான மண்டலம் மாதிரியே இருக்குது. இப்போ பாண்டா பழைய தொல்பொருள் எச்சங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி கார்னிவோரா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாவர உண்ணியாக மாறி இருக்கணும். பல லட்சம் ஆண்டுகள் ஆயிருக்கும் இந்த மாதிரி அது எவால்வ் ஆகி. ஆனால் இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகியுமே கூட அதோடைய செரிமான மண்டலம் மட்டும் ஏன் இன்னும் எவால்வ் ஆகாமலே இருக்கு அப்படிங்கிற கேள்வி விஞ்ஞானிகளை சுற்றி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தான், இந்த பாண்டாஸ் ஏன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ பாண்டாஸோட முக்கியமான உணவு மூங்கில்னு சொன்னேன் இல்லையா? இந்த மூங்கில்ங்கிறது என்ன? வெறும் புல் வகை தானே.
இப்போ இந்த புல்லை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு சத்துக்கள்லாம் இருக்காது. இப்போது ஒன்று அதிகமான சத்து இருக்கக்கூடிய உணவை கம்மியாக எடுத்துக்கணும், இல்லைனா கம்மியான சத்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டால் அதை அதிகமாக எடுத்துக்கணும். இந்த பாண்டாஸ் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்துக்குது. அதாவது கம்மியான சத்து இருக்கக்கூடிய மூங்கில எடுத்து சாப்பிட்றதுனால தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, அப்போ தான் அதோடைய உடம்புக்கு நிறைய சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. இப்படி இந்த மூங்கில அதிகமாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு உடம்புல அப்படியே சேர்த்துக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கழிவாக தொடர்ந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பாண்டாஸ் அதிகபட்சமாக 40 முறை கூட கழிவுகளை வெளியேற்றும். ஒரு சில இடங்களில் நல்லா வளர்ந்த பாண்டாஸ் ஒவ்வொரு நாளுமே 100 முறை கழிவுகளை வெளியேற்றுறது எல்லாமே கூட கவனிச்சிருக்காங்க. சில நேரங்களில் இதுங்க தூங்கும் போது கூட கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பாண்டாஸுடைய டயட் அண்ட் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆய்வு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அதோடைய மரபணுக்கள்ல T1R1 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஜீன் டீஆக்டிவேட் ஆயிருக்கு. இப்போ இந்த T1R1ஓட வேலை என்னன்னா, மாமிசத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் வந்து உமாமி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாமிசத்தில் மட்டும் இல்லை, நிறைய உணவுகளில் வரும். அந்தந்த உணவுகளில் குளூட்டாமேட் அப்படிங்கிற அமினோ ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃப்ளேவர் வந்து மாறுபடும். இந்த உமாமி ஃப்ளேவரை சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த T1R1 ஜீன் தான் பாண்டாஸோட உடம்புல டீஆக்டிவேட் ஆயிருக்கு. இது ஏன்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் பாண்டாஸ் கார்னிவோர், அதாவது ஊனுண்ணிகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க வந்து ஊனுண்ணிகள்ல இருந்து தாவர உண்ணிகளாக மாறுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் இந்த T1R1 ஜீனுமே கொஞ்சம் கொஞ்சமாக டீஆக்டிவேட் ஆகி இப்போ இருக்கக்கூடிய எல்லா பாண்டாஸ்லையுமே அது டீஆக்டிவேட் ஆன அந்த நிலையிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இப்போது என்னதான் T1R1 வந்து டீஆக்டிவேட் ஆகி அது முழுக்க முழுக்க தாவர உண்ணியாக இருந்தாலுமே கூட அது சில நேரங்களில் சில சேட்டைகள் செய்யும். என்னென்னா, அது அப்பப்போ கிடைக்கக்கூடிய குட்டி குட்டி பறவைகள், அந்த பறவைகளோட முட்டைகள், அதுக்கப்புறம் ரோடன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கொறித்துணிகள், குட்டி குட்டி விலங்குகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அப்பப்போ சாப்பிடக்கூடிய பழக்கம் அதுங்களுக்கு இருக்குது. இப்போது பாண்டா மாதிரியான ஒரு தாவர உண்ணி இந்த மாதிரியான குட்டி குட்டி விலங்குகளை சாப்பிட்றதுங்கிறது பாண்டாஸில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. அது நிறைய தாவர உண்ணிகளில் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், ஏன் அதுங்க இந்த மாதிரி சாப்பிடுது அப்படிங்கிறத பற்றி. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கூட நான் மேலே கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்து அதை பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பாண்டாஸ் சோம்பேறிகளாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முக்கியமான காரணமே அது சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான். ஏன்னா மூங்கிலில் சத்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்போ அது சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து சத்தும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அதுவே ரொம்ப அதிகமான வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ சத்துக்கள் பத்தாமல் போயிடும், இன்னும் அதிகமாக சாப்பிட்றதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுரும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம், எனக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு இதுதான், இதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துருச்சு. அப்படிங்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே தூங்கிட்டு இருக்கோம், இல்லைனா சும்மா அப்படி உட்காந்துருக்கோம், இல்லைனா ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம்மியான ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி அது தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இயற்கையான பிரெடேட்டர் இதுக்கு ரொம்ப 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 கம்மி. அதாவது இந்த பிரெடேட்டர் கண்டிப்பாக பாண்டாவை சாப்பிட்டா தான் அது உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே எந்த பிரெடேட்டருமே வந்து வாழ்க்கை கிடையாது. அதனால இதுங்களுக்கு பெருசாக பயப்படுறது, இல்லைனா தப்பிச்சு ஓடுறது, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அதுங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. அதனால அதுக்கேற்ற மாதிரியும் அதோட உடல் அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நல்லா பப்ளியாக உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையையும் அதே மாதிரியான ஒரு டயட்டுமே அதுக்கு அமைஞ்சிருச்சு. இவ்வளோ சேட்டை பண்ணக்கூடிய இந்த பாண்டாஸ்க்கு குதிரைச்சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி இதுங்க பண்ணுறத ஃபாப்பிங் நேச்சுரல் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு இயற்கை காப்பகத்தில் சைனாவில் தான் இது இருக்குது, அங்கே தான் வந்து கவனிச்சிருக்காங்க. ஏன் குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த பகுதியில் உங்களுக்கு பாண்டா மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளுமே வாழுது. ஏன்னா இயற்கையாக அமைஞ்ச ஒரு இடத்துல தான் அவங்க இந்த நேச்சுரல் ரிசர்வை அமைச்சிருக்காங்க. அப்போ நிறைய உயிரினங்கள் அங்கே வாழுது. அந்த வகையில் அந்த பகுதி வழியாக போகக்கூடிய குதிரைகள் சாணி இட்டுட்டு அங்கே போயிருக்கு. இப்போ அந்த குதிரை சாணியை பார்த்த இந்த பாண்டாஸ் அங்கே போய் அந்த சாணத்தில் புரள்றது, இதனோட உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணி பார்க்கும்போது தான் இந்த குதிரை சாணத்தில் பீட்டா கேரியோஃபிலின் அப்புறம் பீட்டா கேரியோஃபிலின் ஆக்சைடு அப்படிங்கிற 2 முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்க தெரிய வருது. இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய சாணத்தை தன்னோட உடம்புல பூசினதுக்கு அப்புறமா அதோட உடம்புல குளிரை தாங்கிக்கக்கூடிய அந்த ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ குளிரை அதுங்களாம் அதிகமாக தாங்கிக்க முடியுது. அதுக்கப்புறமா தான் எந்த சீசனில் இதுங்க இதை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது -5 to 15 டிகிரி செல்சியஸ், அப்போ நல்லாவே குளிராக இருக்கும்ல, அந்த டெம்பரேச்சர் இருக்கும் போது தான் இந்த பாண்டாஸ் இந்த மாதிரி குதிரை சாணத்தில் தன்னை முக்கிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மேலும் கரெக்டான செக் பண்ணுறதுக்காக இப்போ எலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதோட உடம்புல இந்த மாதிரி சாணத்தெல்லாம் பூசி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது எலிகளோட உடம்புலையுமே இந்த கோல்ட் ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. பாண்டாஸை பொறுத்தவரை அது தனிமையில் வாழ்றது தான் அதிகமாக ஆசைப்படும். பெண் பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது குட்டி போட்டு அந்த குட்டி வளர்கிற வரைக்கும் கூட வச்சுக்கும், அதுக்கப்புறமா தனியாக தான் வாழும். ஆண் பாண்டாஸ் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட வாழ்க்கை ஃபுல்லாகவே அது தனியாக தான் வாழும். இப்போ இது ரெண்டுமே இணை சேரக்கூடிய ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மியான டைம் தான், ஃபெர்டிலிட்டி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண் பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து அதிகபட்சமாக ஒரு 7 நாள், அதை மிஞ்சி போச்சுன்னா ஒரு 8-9 நாள், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபெர்டிலிட்டி விண்டோ தான் இருக்கும். இந்த குறிப்பிட்ட ஃபெர்டிலிட்டி விண்டோக்குள்ளே அது ஆண் பாண்டாவுக்கு சிக்னல் கொடுக்கணும். இப்போ இல்லைனா பாறைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதோட சென்ட்டை போய் அப்படியே ரப் பண்ணிட்டு போகும்.
ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும். இதை வேறு இடத்துல வாழக்கூடிய ஆண் பாண்டாஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே வந்து அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி அது கொஞ்சம் சிக்கலான ஒரு ப்ராசஸ் தான். இது காடுகளிலே இவ்வளோ சிக்கலான ப்ராசஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ்லாம் வச்சு வளர்ப்பாங்கல்ல, அங்கேயுமே ரொம்ப சிக்கலான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இதனாலையும் கூட தான் பாண்டாவோட எண்ணிக்கை ஒரு காலத்தில் தொடர்ந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனுஷங்க தலையிட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மாதம் இதோடைய கர்ப்பகாலம். 5 மாதத்துக்கு அப்புறம் குட்டியாக வெளியே வரும்ல, அந்த குட்டி ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். குட்டி அப்படிங்கிற பேருக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரியான ஒரு குட்டினா அது இந்த பாண்டா குட்டி மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த பாண்டாவோட முக்கியமான உணவு எது? மூங்கில் தானே. மூங்கிலில் சத்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பாண்டா குட்டிகள் வயிற்றில் இருக்கும்போது அதுங்களுக்கு பெரிய அளவில் சத்து போய் சேராது. வெளியே வந்ததுக்கப்புறமா அதுங்க சாப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சத்து சேர்றது தான். மற்றபடி உள்ளேருந்து வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப குட்டியாகவும் சத்து கம்மியாக இருக்கக்கூடியதாக தான் வந்து சேரும். அதே மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறமா சில நேரங்களில் வந்து ட்வின்ஸாக வெளியே வரும். ட்வின்ஸாக வெளியே வரும்போது இந்த ஆமா பாண்டா என்ன பண்ணும் அப்படின்னா, 2 குட்டியும் பார்க்கும். ஏதாவது ஒன்று வீக்காக இருக்குது அப்படின்னா ஒன்று அப்படியே கை விட்டுட்டு எது கொஞ்சம் வளர்க்க முடியும் அப்படின்னு அதுக்கு தோணுதோ அதை தான் அதிகமாக எடுத்து வளர்க்குறது, அதை பெருசாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை அது செய்யும். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த பாண்டா சைனைடை எடுத்துக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடெல்லாம் எடுத்துக்கும்னு சொன்னேன் இல்லையா? இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாண்டாஸோடைய முக்கியமான உணவான மூங்கில் வழியாக தான் இவ்வளோ சைனைடு அதோட உடம்புக்குள்ளே போகுது. இந்த மூங்கில் வெறும் புல்லு தானே அப்படின்னு நினச்சோன்னா அதுதான் இல்லை. அதில் ஹைட்ரஜன் சைனைடு இருக்கும். அதுவும் ஒரு கிலோகிராம்லேயே 140லேருந்து 1000 மில்லிகிராம் வரைக்கும். சில இடங்களில் சில நேரங்கள்லாம் இந்த மூங்கிலில் அதை விட அதிகமான அளவுக்கான ஹைட்ரஜன் சைனைடு இருக்கும். அது அந்த மூங்கிலோட எந்த பாகம், தண்டு பகுதியா இல்லைனா நுனி பகுதியா, அதோட இலை பகுதியா, அதில் என்ன வகையான மூங்கில் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஹைட்ரஜன் சைனைடு எவ்வளோ இருக்குங்கிறதும் மாறுபடும். இப்போ இந்த மூங்கில தான் அதிகமாக பாண்டாஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறப்போ அதே அளவுக்கான சைனைடு அதோட உடம்புக்குள்ளேயும் நிறையா போய் சேரும். ஒரு வளர்ந்த பாண்டாவால் ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள் மூலமாக தெரிய வருது. இப்போ இதே அளவுக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக உயிர் போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பாண்டாஸ்க்கு எதுவுமே ஆகிறது இல்லையே, எப்படி அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இப்போ பொதுவாகவே நீங்கள் எந்த உயிரினத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோடைய செரிமான மண்டலத்தில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அது எல்லாமே குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். குட் பாக்டீரியா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பாண்டாவோடைய செரிமான மண்டலத்துலையுமே நிறைய பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவில் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவோட ஒரே முக்கியமான வேலையே இதுங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் சயனைடை டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்குறது தான். இப்படி டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த பாண்டாஸ்க்கு இவ்வளோ சைனைடை டெய்லி எடுத்துக்கிட்டாலுமே எதுவுமே பெருசாக ஆகிறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கிலோட வளர்ச்சியுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாண்டாஸ் எவ்வளோ மூங்கில சாப்பிடணும், எந்தெந்த பகுதியை சாப்பிடணும். இப்போ இந்த காலகட்டத்தில் மூங்கிலோட வளர்ச்சி இப்படி இருக்கும், அப்போ தண்டு பகுதியை சாப்பிடலாம், இந்த நேரத்தில் வந்து நம்ம இலை பகுதியை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவு அதுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை வச்சு தான் அதுங்க இந்தந்த காலகட்டத்திலலாம் கம்மியான சைனைடு இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு தன்னோட உடம்புல சைனைடு வரக்கூடிய அந்த அளவுமே முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளில் தெரிய வருது. அதுங்க பண்ணுற சேட்டைகள், டொம்பு கீழே விழுகிறது, டங்குன்னு உருண்டு பரல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இதுக்கு அறிவே இல்லை போல. ஆனால் க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே அதோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது எவ்வளோ அறிவாளித்தனமாக இருக்குது. சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிருக்கு, அந்த சாப்பாடே எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்போது அது வந்து முட்டாளாக இல்லை, அதோட தன்னோட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இருந்தால் போதும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழுது. பாண்டாஸை பொறுத்த வரைக்கும் அது மனிதனோட தலையீட்டால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் மனிதனுடைய தலையீட்டாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் செர்னோபில் அணு உலையை சுற்றி வாழக்கூடிய உயிரினங்கள். இப்போ செர்னோபிலில் விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா மனுஷங்க அதை சுற்றி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்போ அந்த விலங்குகள் எல்லாம் இந்த 40 வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதுங்க எவால்வ் ஆயிருக்கு. அந்த பகுதியை சுற்றி நிறைய நாய்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நாய்களில் ஒரு குறிப்பிட்ட சில நாய்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது முழுக்க நீல நிறத்தில் இருக்கிற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தவளைகள் எடுத்து பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தவளைகள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் முழுக்க கருப்பு நிறத்தில் மாறி இருக்கு. இந்த மாதிரி நிறைய உயிரினங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. சில உயிரினங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன, எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் இந்த அணு உலை விபத்து பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.